வணக்கம். இன்றைய இலக்கண வகுப்பில் நம்ம வழக்கு மற்றும் போலி அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வழக்கு. வழக்கு அப்படின்றது நமக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் ஆன்சர் கேட்பாங்க இருந்து அப்படின்ற இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் சேட் மாதிரி ப்ரிப்பரேஷன் கூட உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். வழக்கு என்பது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. இந்த இயல்பு வழக்கு தகுதி வழக்குலே பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில வகைகள்லாம் இருக்குது. பட் ஆனால் வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2 வகைப்படும். எத்தனை வகைப்படும் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் இயல்பு வழக்கும் தகுதி வழக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 3 வகைகள் இருக்குது. இப்போ இயல்பு வழக்கில் 3 வகை. அது என்னென்னு பார்த்துடலாமா? இலக்கணம் உடையது, 2வது வந்து இலக்கண போலி, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முன்பின் தொக்க போலி, 3வது வந்து மருவு. இதெல்லாம் என்ன அப்படின்றத எடுத்துக்காட்டோட பார்க்குறோம் நம்ம. இப்போ இலக்கணம் உடையதுன்னா ஒன்றும் இல்லை, சாதாரண தமிழ் வார்த்தைகள் தாங்க. நீளம், மரம், வான், எழுது, இந்த வார்த்தைகள்லாம் இலக்கண நெறிமுறைப்படி தான் இருக்கும். இது எந்த மாற்றமே இல்லை. ஸோ இது வந்து இலக்கணம் உடையது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள். 2வது வந்து இலக்கண போலி, அதாவது கிளை நுனி அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி அமையாத சொல்லுது. கிளை நுனி அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நுனிக்கிளை அப்படின்றதெல்லாம் இலக்கண முறைப்படி இந்த நுனிக்கிளை, மூன்றில், அதெல்லாம் ஒரு முறைப்படி உள்ள வார்த்தைகள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது திருப்பி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இல் முன் நுனிக்கிளை அப்படின்றது கிளை நுனி, அப்படிலாம் அந்த மாதிரி இலக்கண முறைப்படியே அமையாத சொல்லலாம். அப்படி இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்றது தான். ஸோ இது மாதிரி இந்த ஆப்ஷனை வந்து நுனிக்கிளை அல்லது மூன்றில் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கொடுத்து இது வந்து இலக்கண போலி இல்லை இலக்கணம் உடையது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. மருவு அப்படின்னா மருவி போகிறது, அது எப்படி சேஞ்ச் ஆகிறது. தஞ்சாவூர் அப்படின்ற ஊர் பார்த்தீங்கன்னா அப்படி சுருக்கமாக தஞ்சைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி மருவிதழ், மருவி வருதல். திருநெல்வேலி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கமாக நெல்லை அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஊர் பெயர்கள் இந்த மாதிரி மருவி வர்றது. இப்போ ஏதோ மதுரை அப்படின்றதான் காலப்போக்கில் மதுரை மாறிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி மருவி வர்றது. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் இப்படி மருவி வர்றது வந்து மருவுக்கு எடுத்துக்காட்டுகள். ஓகேங்களா? அதே மாதிரி தகுதி வழக்கு 3 வகைப்படும் சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்னன்னா, 1 இடக்கரடக்கள், 2வது மங்களம், 3வது வந்து குழுவு குறி. அப்படின்னா என்ன அப்படின்றத எடுத்துக்காட்டோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து இடக்கரடக்கள் அப்படின்னா என்னென்னா, அதாவது வெளிப்படையாக சொல்லாத, அதாவது வெளிப்படையாக சொல்ல முடியலை அந்த சொற்களை பார்த்தீங்கன்னா மறைச்சு கூறுறது. ஓகேங்களா? வெளிப்படையாக சொல்ல முடியல, அதை வந்து மறைச்சு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூரின் போய்ட்டு வருவோம், அதை போய்ட்டு நம்ம எப்படி சொல்கிறோம்? ஒன்றுக்கு போயிட்டு வந்தான், அந்த மாதிரி ஒரு மறைச்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா. வேறு ஏதாவது இப்போ லெட்டின் போயிட்டு வர்றதை கால் கழுவி வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மறைச்சு, அப்படி அந்த விஷயங்கள்லாம் ஒரு மறைச்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் இடக்கரடக்கள். 2வது வந்து மங்களம். தகுதி வழக்கில் 2வது வகை என்ன? மங்களம். அதாவது செத்து போயிட்டாரு இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஒரு மங்களமான சொல்லாக இருக்கா? அது மாதிரி தான். அது மாதிரி திருமுகம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மலர்ந்து மங்களமான சொல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்கிறது தான் மங்களம். எடுத்துக்காட்டு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எடுத்துக்காட்டை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழுவு குறி. அந்த ஒரு குழுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு சொல். அதாவது அந்த செயினை பறி அப்படின்னா, அந்த செயினை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சொல்லாக இருக்கும். ஆனால் பொன்னை பறி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பொற்கொலருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஆடை சம்மந்தப்பட்டவங்களும் இந்த ஆடையை காரை அப்படின்னு சொன்னால் அந்த குழு இருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி அவங்க சம்மந்தப்பட்ட குழுக்களுக்குள்ளே மட்டும் பேசினா அந்த குழுக்கள் உள்ள மட்டும் அந்த விஷயம் புரியும், மற்ற வெளியார்களாலும் புரியாது. அப்படி அது பேர் தான் குழுவு குறி. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றத நம்ம இப்போ சொல்லியாச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கில் 3 வகைப்படும், அன்று இயல்பு வழக்கில் 3 வகைப்படும். அது எப்படி என்ன எடுத்துக்காட்டு அப்படின்றத பார்த்தாச்சு. நம்ம அடுத்து இப்போ பார்க்க போகிறது, ஸ்டார்டிங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, வழக்கும் போலியும் பார்க்க போகிறோம். வழக்கு அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ போலிக்கு வர்றோம். போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் போலி 3 வகைப்படும் அப்படின்றத சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஹையர் கிளாஸை பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். பட் நமக்கு இந்த உள்ள 10th வரை உள்ளதில் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும் அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் அப்படின்றது, அதனால் ஓகே சரி ரைட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலினா ஒன்றுமே இல்லைங்க, முதல் எழுத்து மாறினாலும் பொருள், ஒரு வார்த்தையில் முதல் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது மாறினாலும் பொருள் தரும். அதே மாதிரி இடைப்போலியுமே, இடையில வந்து ஒரு எழுத்து, அந்த வார்த்தையில் இடையில உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் தரும். அப்படி தான் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். முதல் போலிக்கு எடுத்துக்கிட்டு பாருங்க, மஞ்சு, அதோட இது மாறி மைஞ்சுன்னு சொன்னாலுமே அதே பொருளை தான் குறிக்கும், வேறு பொருளை குறிக்காது இல்லையா. அதே மாதிரி மையல், மையல், அது மாக்கு பதிலாக மையும் போட்டால் மையல், அதுக்கான பொருள் என்ன? மையல்.
காதல். ஸோ அந்த மாதிரி அதுக்கான பொருளை குறிக்கிறது ஒரே பொருளை தான் குறிக்கும். முதல் எழுத்து மாறினாலும் பொருள் தருதில்ல, அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து இடைப்போலி, அதை எடுத்துக்காட்டு பாருங்கள். இளஞ்சி, அந்த நடு எழுத்து பாருங்கள், ழக்கு பதிலாக இளை, இளைஞ்சி மாறினாலுமே ஒரே பொருளை தான் குறிக்கும். அது மாதிரி சில எக்ஸாம்பிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் தரும். இதே மாதிரி தான் சேம் கடைப்போலிக்குமே. கடைப்பொருளான அதில் இருக்கும். கடைனா கடைசி எழுத்து, இடைனா இடையில் உள்ள எழுத்து, முதற் பொருள்னா முதல் எழுத்து. அந்த வார்த்தையிலேயே அந்த எழுத்துக்கான என்னென்ன எழுத்து அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ கடைப்பொருளான அந்த வார்த்தையில் உள்ள கடை எழுத்து, அந்த இறுதியில் எழுத்து மாறினாலும் பொருள் தரும். பாருங்கள், அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகம், அப்படி லாஸ்ட் எழுத்து ஃபுல்லாக இம் அப்படின்றப்பெல்லாம் இன் மாறினாலுமே பொருள் ஒரே பொருளை மட்டும்தான் குறிக்கும். ஸோ இதுதான் போலி அப்படின்றது. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, இப்படி போலி 3 வகைப்படும். அது எவ்வாறு சித்தரிக்கப்படுது அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, போலி 3 வகைப்படும் அப்படின்றத அந்த லோயர் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம ஹையர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இது 4ஆவதாக வச்சுக்கிடுவாங்க. இந்த முற்றுப்போலி அப்படின்றது 4ஆவதாகவும், 5ஆவதாக வந்து முன்பின் தொக்க போலின்னு ஒன்று இருக்கும். 5ஆவதாகவும் குறிப்பாங்க. அதை ஹையர் கிளாஸில் அப்படி இருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த முற்றுப்போலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறினாலுமே பொருள் ஒரே பொருளை தான் தரும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்து, ஐந்து. இப்போ அதில் 3 எழுத்தையும் மாற்றுறோம். இஞ்சு, அஞ்சு. அப்போ 5 என்ன, 5னா என்ன? 2 நாள் 1 தானே, 5 ஆங்கிலத்தில் சொல்லலாம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா பொருள் வந்து ஒரே பொருளை தான் குறிக்குது. அந்த வார்த்தையில் உள்ள அனைத்து எழுத்தும் மாறினாலும் ஒரே பொருளை தான் குறிக்குது. அப்போ முற்று போலினானது, முற்றிலும் அனைத்து எழுத்துக்களும் மாறினாலுமே பொருள் குறிப்பது முற்று போலி. அடுத்ததாக முன்பின்னாக தொக்க போலி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது உங்களுக்கு இப்போ ஸ்டடீஸில் அப்படின்றது கிடையாது. சரி, ஓகே. உங்களுக்கு போலி எத்தனை வகைப்படும் கேட்டால் ஆப்ஷனில் 3 இருக்கும்போது, 5 இருக்கும்போது உங்களுக்கு சிலபஸ் இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்றதே போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் 3 இல்லாமல் 5 அப்படி இருந்துச்சுன்னா அந்த 5 அப்படின்றத நீங்கள் குறிக்கலாப்பில் வரும். ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.